செய்வோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்தை மகிமையுண்டதாக. என்னுடைய பேர் குருசாமி. நான் இருக்கிற ஊர் மேலப்பட்டம். இந்த மேலப்பட்டம் இப்போ அச்சங்குண்டத்தில் இருக்கிறேன். கர்த்தர் கிருபையாக என்ன இருக்கார், இந்த எழுப்புதல் ஜெபத்தில் பகுதி நேர ஊழியராக என்ன வச்சிருக்கிறாரு. நான் 9வது தியான முகாமில் மணிமுத்தாரில் வச்சு நடந்தது, அங்கே கலந்துக்கிட்டேன். இப்போ 46வது முகாம். இவ்வளோ நாளும் ஓடுது. கர்த்தர் பெரிய கிருபை என்ன செய்யிருக்காரு. இந்த ஆண்டோடைய கிருபைனால ஒரு முகாம் கூட என்ன செய்யலை, விடலை. ஆண்டு வர இல்லை ஆயுசு காலங்களை என்ன செய்யிருக்காரு, கூட்டிட்டு இருக்காரு. கர்த்தருடைய பரிசுநாமத்தை மகிமையுண்டதாக. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டதாக. என் பேர் முத்துராஜ். எனக்கு சொந்த ஊர் ஊத்துமலை. நான் 2002 அம்மநாடு எஸ்டேட்டில் கலந்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நல்லூர். அதுக்கடுத்து ரொம்ப நீண்ட கேப்புக்கு பிறகு 38வது தியான முகாத்திலேருந்து இப்போ வர தடையில்லாமல் கர்த்தர் கலந்து கொள்ள உதவிச்சுதார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெகன் ரவிக்குமார் சொரண்டா. எழுப்புதல் ஜெபத்தில் பகுதி நேரமாக ஊழியம் செஞ்சுட்ருக்கேன். நான் என் 12th படிக்கும்போது 1996 நான் தென்காசி பக்கத்தில் வச்சு நடக்கும்போது முதலாவது நான் கலந்து கொண்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப்பு. திருப்பி அதுக்கப்புறம் வேம்பரிங்கில் நடக்கும்போது அடுத்து கலந்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12-13 முகாம் நான் கலந்துருப்பேன். ஆண்டவர் தான் ஆசீர்வதிப்பாங்க. என் பேர் ஆபரகாம் ஜான்சன். நான் ஊத்துமலேருந்து வர்றேன். நான் வேம்பரில் பரிசுத்த ஆய்வுணத்தில் வரும் போன்ற ஒரு தலைப்பில் நடந்த ஆண்கள் தியான முகாமில் ரட்சிக்கப்பட்டேன். அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் எழுப்புதல் ஜெப ஊழியராக இருந்து ஆண்டவர் என்ன பயன்படுத்தி வருகிறார். அது 2013 இந்த நாள் வரைக்கும் என்னை கர்த்தர் நடத்தி வருகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என் பேர் பால் பரமன். எனக்கு சொந்த ஊர் மருதியாபுரம். இன்றைக்கி நான் ரட்சிப்பட்ட நாள் 20 வருஷம் ஆச்சு. சோத்திரம். 2013 நான் வேம்பரடியில் வச்சு சந்தித்தேன். அந்த முகாமிலேருந்து இது வரைக்கும் விடாமல் வந்துக்கிட்டு இருக்கேன். சோத்திரம். அல்லேலூயா. என் பேர் ராகவன். நான் ஊத்துமலையிலேருந்து வரேன். ஒரு 3-4 வருஷமாக அங்கே ஐக்கியத்துக்கு வந்துட்டுருக்கேன். ஆண்கள் தியான முகாமுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் டேவிட் ராஜி. தொழில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஊர் சாம்பூர் வாடகரை. 2010 இங்கே அங்கே ஐக்கியத்துக்குள்ளே வரேன். இங்கே 2011 மதுரையில் நடந்த முகாமில் இருந்து நான் சந்திக்கப்பட்டேன். இந்நாள் அன்னைக்கும் தேவன் ஒரு குறைவு இல்லாமல் இங்கே நடத்துக்கிட்டாரு. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். அடியேன்னு கூட 2000 ஆண்டவர் சந்திச்சார். இந்த நாளில் ஒரு பாளையங்கோட்டையில் கிறிஸ்துராஜா ஸ்கூலில் வச்சு நான் மாசலாமணி என்னை அழைச்சிட்டு போனேன். பின்னால் இருக்காங்க. மாசலாமணி என்னை அழைச்சிட்டு போனார். அவர் அழைப்பின் பேர் கேட்டு போனேன். அந்த நாளில் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இடையில ஒரே 1 வருஷம் வரல. அதுக்கப்புறம் இன்றைக்கி 25 வருஷம் தொடர்ந்து வர கண்டர் கிருபை இருந்தார். என் பேர் தாவீது ராஜா. முழு பேர் ஞானத்தினான பேர். பரங்குந்தாபுரத்துலேருந்து வரேன். உண்மையாகவே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எழுப்புதல் ஜெபத்தில் பகுதி நேர ஊழியராக செவ ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நான் தொடர்ந்து செய்ய எனக்கு பலம் தானுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் தான். ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி வருகிறார். ஏன்னா எல்லாருடைய ஜெபத்தினால பலப்படுத்தி வர்றார். தொடர்ந்து இதோட பலம் தாங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் செல்வின்ராஜ். டிரான்ஸ்போர்ட்டில் நடத்துனரில்
பணிபுரிந்து 2016 ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு மனைவி 2 பையங்க. பெரியவன் கவர்மெண்ட்டில் இன்ஜினியர், சின்னவன் கவர்மெண்ட்டில் ஒரு கான்ட்ராக்டு. 2017 38வது ஆண்கள் முகாமில் ரட்சிக்கப்பட்டேன். அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஊழியத்தை எழுப்புதல் ஜெபத்தை அடைந்து ஆண்டவர் வந்து ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என் பேர் ஆபிரகாம் ஞானராஜ், ஊத்துமலையிலிருந்து வரேன். பெரிய சாமியாரம் சபையிலே சபை ஊழியராக இருக்கிறேன். போன ஆண்டில் ரிட்டையர்ட் விடை சார்ந்த சாலமன் ஐயா அவர் மூலமாக இந்த அழைத்ததன் பேரில் நான் இந்த மீட்டிங்கு வந்தேன். ஒரு ஆண்டு ஆண்டவர் இணைச்சார் என் கூட இருந்து வழிநடத்தி வருகிறார், ஆவியானவர்கள் வழிநடத்தி வருகிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் பேர் சாமுவேல் கணேஷ். என் பக்கத்தில் சாம்பூர் வடகர சொந்த ஊர். மரவெட்டு மர வியாபாரம் பார்த்துட்ருக்கேன். நேரம் கிடைக்கும் போல அநேக ஆத்மாக்கிட்ட ஆண்டரை பற்றி சொல்ல, அந்த எழுப்புதல் ஜெபம் மூலமாக ஆண்டரை பற்றி அநேக ஆள்கிட்ட சொல்ல வைக்க ஆண்டவரை கிருபை செய்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் வந்து தங்கத்துறை. சொந்த ஊர் வந்து ஊத்துமலை. சென்னையில் வந்து குளத்தூர் பகுதியில் இந்த ஃபுட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மாதந்தோறும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற நம்ம ஐக்கிய ஊழியங்களை பகுதி நேரமாக அந்த ஊழியத்தை குடும்பத்தோடு செய்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் அந்த ஊழியத்தை எங்களை மாதந்தோறும் கிருபையாக நடத்தி வர்றாரு. அதில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2017ஆம் ஆண்டு வந்து வேம்பரில் நடக்கிற கூட்டத்தில் ஒரு நாள் கலந்துக்கிட்ட கர்த்தர் கிருபை செஞ்சார். கடந்த ஆண்டில் வரணும்ல, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து நடக்கிறோம். இந்த ஆண்டிலையும் கர்த்தர் கலந்துக்கிட்ட கிருபை செய்தார். வருகிற காலங்களில் எல்லா மூவங்களையும் கர்த்தர் கலந்துக்கிட்ட கிருபை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் வெஸ்லி சுந்தர்ராஜ். தென்காசியிலேருந்து வர்றேன். 1982ஆம் ஆண்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு அநேகம் ஆண்கள் தியான முகாமிலே நான் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய இல்லத்திலே மாதந்தோறும் 3வது திங்கட்கிழமை தோறும் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக குடும்ப கூடுகை நடைபெற்று வருகிறது. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என் பேர் கலைச்செல்வன். கட்டேரிப்பட்டி பக்கம் கடையம் பக்கம் கட்டேரிப்பட்டிங்கிற கிராமத்தில் இருந்து வர்றேன். நான் 19 வருஷம் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி விருப்ப வாய்ப்பு பெற்று வந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த முயற்சினால் நம்ம கட்டேரிப்பட்டியில் ஒரு எழுப்புதல் உண்டாகவும் அங்கே ஒரு சபையை உருவாக்கி இருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே எழுப்புதல் வரணும். அநேக மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த முகாமுக்கு நான் 2வது வருஷம் வந்திருக்கிறேன். போன வருஷமும் இந்த வருஷமும் வந்திருக்கிறேன். சோதரம். என் பேர் சந்தோஷ். நான் இது மடத்தூர்லேருந்து வரேன். 38வது ஆண்கள் முகாமிலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் ஜெரின். நான் ரெட்டியார்பட்டியிலிருந்து வருகிறேன். இதுதான் என்னோடய முதல் முறையாக நான் இந்த முகாமில் பங்கு பெறுகிறேன். இந்த வருஷத்துலேருந்து மினி முகாம் தொடர்ச்சியாக பங்கேற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்கள் தியான முகாம் இந்த 3 நாள் கூடுகை இதுதான் என்னோடய முதல் கூடுகையில் பங்கு பெறுகிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் வந்து மார்ட்டின் எபனீசர்.
கடையம்பக்கம் ஆசீர்வாதபுரம் என்ற சபையில் இருந்து வருகிறேன். ஜெப ஐக்கியம் சுமாராக ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாகவே நான் ஜெப ஐக்கியத்தோடு இணைந்தது உண்டு. முதன்முறையாக ஜெப ஐக்கியம் அம்பநாடு எஸ்டேட்டில் நான் முதலாக கலந்து கொண்டேன். அதிலிருந்து நான் இணைந்து இந்த ஐக்கியத்தோடு நான் ஏற்ற வேளையில் நான் கலந்து கொள்வேன். முடியாத நேரங்களில் நான் வீட்டிலிருந்து நான் ஜெயிப்பது உண்டு. ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேர் யோவான் அந்தோணிசாமி, அம்பநாடு எஸ்டேட்டு. 3 பிள்ளைகளும் மனைவி இருக்கோம். இது எனக்கு 23வது ஆண்கள் தியான கூட்டம். இடையிலையும் நான் 2-3 இந்த ஆணை இது பண்ணனால வரலை. நாளும் ஆண்டவருடைய வழி நடத்தினார், இந்த ஆபத்திலிருந்து நீக்கினார். இந்த கூட்டத்துக்கும் வர கொடுத்த கிருபைக்காக நன்றி. இதுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் என்னோடய முதல் தியான முகாம். என் பேர் ஜார்ஜ் ஸ்டீஃபன். நான் பெங்களூர்லேருந்து வரேன். நாங்கள் கார்மெண்ட்ஸ் அண்ட் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்காகவும் எங்கள் பிஸ்னஸ்க்காகவும் ஃபேமிலிக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நீ தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நான் இந்த முகாமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நன்றி. என் பேர் மாஸ்லாமணி, மருதுபுரம், அம்பைநாடு எஸ்டேட் தியான முகாமில் கலந்து கொண்டேன். அதில் இடையே ஒரு சில கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இந்த நாளில் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பேர் ஆசீர்வாதம். நாங்கள் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே ஐக்கியத்தோடு சேர்ந்து நாங்களும் ஒரு குடும்பமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் பேர் ஜே கிருபாகரன், ரிட்டையர்மெண்ட்டிலேருந்து வரோம். 2015 வேம்பரளியில் வச்சு நடந்த முகாம் தான், ஆண்கள் முகாம் தான். எனக்கு முதல் தடவை அங்கே போயிருந்தேன், பங்கு பெற்றேன். அதுக்கு பிறகு ஐக்கியத்தோட போக்குவரத்துமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் தக்க நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நன்றி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ரெட்டியார்பட்டியிலிருந்து இந்த முகாமில் கலந்து கொண்டிருக்கிறேன். 2013ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இந்த வருடம் வரைக்கும் கலந்து கொள்ள தேவன் எனக்கு நல்ல சுகபல ஜீவனை கொடுத்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்ரம். என் பேர் பேட்ரிக். நானும் சுஷால் மாமாவும் எங்கள் மாமாவும் அப்பாவும் சாஸ் குட்டியும் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்காக ஜோம் அடிக்கோங்க. ஏலியா என்னாச்சு வாங்க, நட்டூர் என்னாச்சு வாங்க.
கர்த்தர் சோத்திரம். என் பேர் கோயில், ஊர் மேட்டூர். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேலுயா மேலே அறிமுக வேலையை சரியான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்தார். லேலுயா மேலே ஒவ்வொருத்தருடைய பேர், ஊர், அவங்க எத்தனாவது முகாமில் கலந்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் உண்மையிலே இடத்துல சொல்லும்போது நல்ல அதே ஒரு எழுப்புதலாக இருந்துச்சு. என் பேர் ஜான் வெஸ்லி, ஊத்துமலை ஆசிரியர் பணி செஞ்சிகிட்ருக்கேன். இங்கே எழுப்புதல் ஜெபாக்கியத்தில் பகுதி நேரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிகிட்ருக்கேன். லேலுயா கிட்ட ஒரு 2005 ஆண்டில் நம்ம ஐக்கியத்தோட முகாமில் தொடர்புகளில் ஆண்டவர் உதவி செய்தார். அதன் பிறகு ஒவ்வொரு முகாமிலையும் நல்ல போக்குவரத்துமாக இருப்பதற்கும் கர்த்தர் கிருபை அளித்தார். லேலுயா ஒரு பாடலை பாடி நம்ம எழுப்புதல் ஜெபாக்கியத்தினுடைய திட்டங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜெபம் பண்ண போகிறோம். இந்த எழுப்புதல் ஜெபாக்கியத்தில் தேவன் தந்த அந்த திட்டங்கள் நம்மளை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஐக்கியத்தில் நல்ல ஒரு போக்குவரத்துமாக இருப்பதற்கும் நம்முடைய காரியங்களை ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஒருவேளை இந்த முகாமுக்கு நம்ம வந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால், உலகத்துக்குள்ளே போகும்போது பிரச்சனைகள் மலை மாதிரி இருக்கலாம். இந்த முகாமுக்கு வந்துட்டு போன பிறகு அது நமக்கு விசுவாசத்தில் எப்படி தெரியும்னா ரொம்ப லகுவாக தெரியும். லேலுயா அதுதான் வித்தியாசம். ஒருவேளை இந்த முகாமுக்கு 3 நாளும் நம்ம வந்துட்டு போகிறதுனால திரும்ப வீட்டுக்கு போகும்போது உலகத்தார் சில பிரச்சனைகளை நமக்கு அடிக்கடி நினைவாங்க. 3 நாள் உங்கள் ஆட்டுக்கு நினைஞ்சிட்டியே, போயிட்டு எங்கே என்ன நடந்தது தெரியுமா? நல்லா தெரியும். லேலுயா நமக்கு என்ன இருக்குன்னா விசுவாசத்தை கர்த்தர் நல்ல பவரை தந்திருப்பார். லேலுயா லேலுயா அதுதான் ஆண்டவர் விசுவாசத்துக்கு எதை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனம்